அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சலாமத் சமையல். இன்றைக்கி ரொம்ப ஈஸியான செம்ம டேஸ்டியான ஒன் பாட் ரெசிபி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டணும்னு நினச்சா 10 to 15 மினிட்ஸில் செம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு முதல்ல நான் ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 2 துண்டு பட்டை, ஒரு 4 கிராம்பு, கொஞ்சம் சோம்பு இது மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி இதோட சேர்த்துக்கிறேன். இது வதங்கிட்டு இருக்கும்போதே இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் கலர் கொஞ்சம் டர்ன் ஆனால் போதும். இப்போ இதில் 2 தக்காளி, பெரிய தக்காளியாக 2 சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் கல்லுப்பும் சேர்த்துக்கிறேன். அண்ட் இது கூடவே தாராளமாக ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா ஒன்று கூடி வதங்கட்டும். அண்டு இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்க்கும் போது இந்த மசாலாவுக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். அண்ட் இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கண்டிப்பாக அடி பிடிக்காது. கண்டிப்பாக தயிர் சேர்த்து பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கிரேவி. ஓகே, இப்போ இது கூடவே கொஞ்சம் மிளகாய்த்தூள், அதாவது காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது நல்ல ஒரு தொக்கு பதத்துக்கு வந்துடும். இப்போ இதில் நான் ஆல்ரெடி ஊற வச்சுருக்கிற வெள்ளை கொண்டக்கடலையை இதோடு சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி கழுவிட்டு தான் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன், அப்படிங்கிறதுனால தண்ணியோடையே அப்படியே சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு ஒரு 4 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம். குக்கர் விசில் வரும்போதே அவ்வளோ மணமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், 4 விசில் வந்ததுக்கப்புறம் இப்போ இதிலேருந்து கொஞ்சம் இந்த தக்காளி கருவேப்பிலையோட இந்த பட்டை கிராம்பு தானாக மேலே மிதக்கும், அதையும் சேர்த்து இந்த கொண்டக்கடலையோடு சேர்த்து தனியாக ஒரு கரண்டி அளவுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் நம்ம இந்த கெட்டி சட்னி அடிப்போம் பார்த்திங்களா, அந்த பதத்துக்கு இது அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அரைச்சதை எடுத்து நான் இந்த குக்கரில் இருக்கிற தண்ணியில் ஆல்ரெடி இந்த மசாலாவோடையே சேர்த்துக்கிறேன். இதுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்காமல் நம்ம மசாலா வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதையே சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு தண்ணி தேவைப்படுது அப்படின்னா கொஞ்சம் தண்ணி மேலே சேர்த்துக்கலாம். எனக்கு தேவைப்படல, அதனால் அந்த தண்ணியோடையே அப்படியே சேர்த்துட்டேன். இப்போ ஸ்டவ்வில் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து ஒரே ஒரு கொதி வர்ற வரைக்கும் வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், செம்ம டேஸ்டியான சென்னா கிரேவி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி அண்ட் செம்ம டேஸ்டியும் கூட. ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம். ஒன் பாட் ரெசிபி. நம்ம ஸ்கூலுக்கு பேக் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு டைம் ஆகும், அப்படிங்கிற போது இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பசங்களும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு கூட சப்ஸ்கிரைபும் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.